என்ன பார்க்க போறோம்? बुला देना मुझे கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. என்ன பண்ணிடுவானுங்க? What is inside my touch bag? அதெல்லாம் வந்துட்டு குளிக்கிறதே பெரிய விஷயம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு our channel அப்பு loves அப்பு. எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாப்பீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் அடிச்சிடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பார்க்க போறோம்? What is inside my touch bag? So yeah, என்னோட டச் பேக்குள்ள என்ன இருக்குன்னு நாம இப்ப பாப்போம். Come on. Starting இது என் டச் பேக்ல first of all 1 zip, 2 zip, 3 zip, 4 zip, அப்புறம் 5 zips இருக்கு. நம்ம first zipல ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்க அம்மா இப்ப நான் இதை பண்றதை பார்த்தேன்னா அவ்வளவுதான் பத்திரக்கலை ஆட்டி ஆடினாங்க. ஜிப் பண்ணி பிச்சு தூக்கி போட போறேன்னாங்க. நம்ம உள்ள போவோம். உள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலி கவர், ரெண்டாவது காலி கவர். ஓகே, இதுல திங்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்பூன் இருக்கு. நெக்ஸ்ட் பொட்டு பாக்கெட் இருக்கு, குட்டி பொட்டு பாக்கெட் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்கெட் என்னென்ன இருக்குன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு என்னோட ஹேர் ஆக்சசரிஸ். கியூட்டா இருக்குல்ல, ஹேர் ஆக்சசரிஸ் நிறைய இருக்கு, பட் எல்லாம் பாக்ஸ்குள்ள இருக்கும். இது வந்துட்டு நான் அவசரமா இப்போ எடுத்து வெளியே வச்சு கண்ணில் பட்டு சொல்லிட்டு பாக்ஸை வைக்கிறது சோம்பேறித்தனம் மட்டும் எடுத்து அப்படி டச் பேக்கில் அப்படி வச்சுக்கிறது. ஸோ அதுல தான் இந்த குப்பையும் நடக்குது. ஓகே, இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, என்னோட இயர்ஃபோன். இதை போட்டு தான் சிக்கிருச்சு. ஓகே, இதை போட்டு தான் நான் बुला देना मुझे तननना टना இப்படி நான் அபிஷேக் கேவலமா பாடுவேன். அது கேட்காம இருக்கிறதுக்கு நான் அழகான பாட்டு போட்டுட்டு என் காதுக்குள்ள இதை வந்துட்டு செட் பண்ணி நான் கேட்டுப்பேன். மாட்டிக்கிச்சு. எப்படி மாட்டிக்கிச்சு? ஐயோ, இது அவினாஷ் எனக்கு வாங்கி தந்தான், பட் எடுத்துட்டேன். இந்த முடி வர மாட்டேங்குது. ஓகே, திஸ் இஸ் மை கோம். இது ஒரு வளையல். இது ஒரு வளையல் மட்டும் இல்ல, வளையல் வரும், வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே என்னோட கண்டினியூட்டி. சரி, கண்டினியூட்டி பாக்ஸ்குள்ள நான் வந்துட்டு டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு ஷார்ட் போடுவோம், பேங்கிள்ஸ் எல்லாம் எடுக்கிறது டைம் ஆகுச்சுல, அதை எடுத்து அப்படி பேக்குள்ள அப்படி வச்சுடுறது. இதா நெக்ஸ்ட் கண்டினியூட்டி. ஸோ இது வந்துட்டு இன்னொரு ப்ரஷ் கோம் மாதிரி. ஓகே, இது வந்துட்டு இப்படி ப்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த கோம், அந்த ப்ரஷ் கோம். நெக்ஸ்ட் ஒரு காலி கவர். திஸ் இஸ் மை கண்டினியூட்டி பேங்கிள்ஸ். இதெல்லாம் ராத்திரி எல்லாம் வேர் பண்ணிட்டு போனா பேய் தான் வரும். அப்புறமா பின்ஸ் இருக்கு. ஓ, பின்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. நானு அங்க செட்டுக்கு போனா பின்ஸ் தேடுவேன். என்னடா இவ்ளோ பின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பின்ஸே இல்லையேன்னு பார்த்தா எவ்வளோ பின்ஸ் வெளியே வருது. எங்க மம்மியே டென்ஷன் ஆயிடுவாங்க சம்டைம்ஸ். எவ்வளோ பின்ஸ் இருக்குப்பா, உனக்கு பின்ஸ் வாங்கி தரதே என் வேலையா வச்சிருக்கேன், பின்ஸ் ஒரு பின்னும் சேஃபா வச்சுக்க மாட்டேன். மம்மி, பின்ஸ் எல்லாம் சேஃபா இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹேர் பின்ஸ். இந்த இன்னொரு பின் யாராச்சும் இப்படி எல்லாம் வச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? ஹேர் பின்ஸ் எல்லாம் எல்லாரும் எவ்வளவு நீட்டா அந்த ஒரு கார்ட்ல அப்படி குத்தி வச்சிருப்பாங்க. ஆனா நான் என்ன பாருங்க, இது வந்துட்டு இப்ப நான் தான் நிறைய எப்பவுமே ஷூட்டிங்ல ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். அப்ப எனக்கு ஒரு செட்டுக்கு மட்டும் இப்ப டக்குன்னு இந்த சைடு ஹேர் ஸ்டைல் பண்ணணும், இந்த போய் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா எடுத்து இப்படி குத்தி பண்ணுவேன். அப்ப அது கீழே விழும். அதுக்காக இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது அப்புறம் இதான் திருப்பி ஹேர் பின்ஸ், லிப்ஸ்டிக்.
லிப்ஸ்டிக் இப்படி போட்டுப்பேன். அக்கா ஆக்சுவலா ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்லட்டா. இந்த மாதிரி கிளிப் இருக்குல்ல, இந்த மாதிரி கிளிப் நாம வந்துட்டு பார்லருக்கு நான் போவேன். அவ பார்லர் போறப்ப அவங்க ஹேர் ஸ்பா எல்லாம் பண்றப்போ ஹேருக்கு எதாவது சொல்லி பண்றப்ப என்ன பண்ணாங்க, இந்த முடி இது செக்ஷன் எடுத்துட்டு இது வச்சு இது குத்தி விட்டுருவாங்க. இல்ல சம்டைம்ஸ் மொத்த ஹேரையும் எடுத்துட்டு எனக்கு ஏதாச்சும் பண்றாங்கன்னு குத்திடுவாங்க. அப்ப நான் நல்லா எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு மறந்து போயிடுவேன். இந்த கிளிப்பே மண்டையில இருக்குன்ட்டு அவங்களும் மறந்து போயிடுவாங்க. அந்த கிளிப்போடு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். இது வந்து 2-3 வாட்டி ஆயிருக்கு. வீட்டுக்கு வந்தா ரியலைஸ் பண்ணுவேன் அந்த கிளிப் நானும் தரணும் நினைப்பேன். ஆனா இப்ப வரைக்கும் தரல, அது என்கிட்டயே தான் இருக்கு. ஆனா அதுல இது ஒண்ணு கிடையாது, இது எடுத்துதான். ஓகே, இந்த ஸ்டெல்ல இப்போ காலி ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஜிப்புக்கு என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஜிப் முடிஞ்சிருச்சு. சோ இப்போ நம்ம செகண்ட் ஜிப்புக்கு போலாம் வாங்க. டைம். சோ இந்த ஜிப்ல கொஞ்சம் நிறையவே இருக்கும், இந்த மாதிரி இல்லாம இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு என்னோட சன்ஸ்கிரீன். 2 சன்ஸ்கிரீம் இருக்கு. இது என்னோட சன்ஸ்கிரீம் அட்லீஸ்ட் 1 வச்சா பரவாயில்ல, 2 இருக்கு. ஒன்னு வந்துட்டு SPF 30, இன்னொரு வந்து SPF 50. 50 வந்துட்டு என் கை கால் கழுத்து எல்லாம், 30 என் ஃபேஸ்ல போடுறதுக்காக இது. ஓகே, இது இங்க வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் ஸ்ப்ரே. இந்த ஃபிக்ஸட் ஸ்ப்ரே வந்துட்டு என்னோட மேக்கப் பாக்ஸ்ல வச்சா எங்க கொட்டிடுமோன்னு பயத்துல டச் அப் பேக் உள்ளே அப்படி நிக்க வச்சுட்டேன். அடுத்து பின்ன. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா பர்ஃப்யூம். ஸோ இந்த பர்ஃப்யூம் வந்துட்டு எந்த கிடையாது, இது ஆக்சுவலா அவினாஷ் துபாய் போயிட்டு வந்தாங்க, அவனோட பர்ஃப்யூம் தான் அது. அவன் இந்த மாதிரி நல்ல ஸ்மெல் இருக்க பர்ஃப்யூம்லாம் எடுத்து வச்சுப்பான். அது முக்கியமா பார்த்தா கேர்ள்ஸ் பர்ஃப்யூம் தான், பாய்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்காது, அதெல்லாம் எங்களுக்கு தள்ளிடுவான். இது அவன் வச்சிருந்தான், அவனுக்கு தெரியாம அவனோட டச் பேக்ல இருந்து நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவான், என்ன பண்ணிடுவானுங்க. நெக்ஸ்ட் ஓடோமோஸ். ஓடோமோஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா நான் யூஸ் பண்றதை விட எங்க அம்மா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபுல்லா நானாச்சும் ஷார்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அங்கங்க நடந்து போயிடும். ஸோ இவங்க பாவம் அங்க உட்காந்துட்டு இருக்கணும். அப்ப இந்த ஓடோமோஸ் எல்லாம் இப்படி தேய்ச்சிட்டு எனக்கும் தேய்ச்சிடுவாங்க, என் ட்ரெஸ் எல்லாம் தேய்ச்சிடுவாங்க. இப்படி ஓடோமோஸ் இப்படி எடுத்து ஃபுல்லா இப்படி இங்க ட்ரெஸ் எல்லாம் இப்படி எல்லாம் தேய்ச்சி விட்டுருவாங்க. ஓடோமோஸ் வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் ஒரு ஹேர் பேண்ட். ஸோ டக்குன்ட்டு ஷார்ட் ஏதாவது முடிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு முடி எடுத்து அப்படி கட்டிக்கிறதுக்கு ஒரு ஹேர் பேண்ட் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த த்ரெட். இது வந்துட்டு எதுனா ட்ரெஸ் டக்குன்னு கிழிஞ்சிச்சுன்னா ஸ்பாட்ல உட்காந்து தைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இன்னொரு ஹேர் ஆக்சசரிஸ். ஸோ இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 minute ஆக்சுவலியும் இருக்குன்னா இது இப்படி எடுத்து இப்படி குத்திக்கலாம், அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒன்று. நெக்ஸ்ட் என்னோட இயரிங் போடுறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ்ல எப்பவுமே யூஸ் பண்ற இயரிங்ஸ் மட்டும் வச்சுப்பேன். பாக்கி இயரிங்ஸ் எல்லாம் வேற பாக்ஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து டக்குன்னு ஷார்ட்டுக்கு போடுறோம், டக்குன்னு கொஞ்சம் தேடாம இருக்கிறதுக்கு இது ஓகே. நம்மளுக்கு தெரியல இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு இந்த ஒரு 4-5 ட்ரெஸ்ஸுக்கு ஒரு இயரிங் போட்டா கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கணும். 4-5 இயரிங்க்கு தான் இந்த ஒரு பாக்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஓ மை காட், இந்த இது ரொம்ப நாளா காணும் நான் தேடிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் பாக்குறேன், இப்பதான் டச் அண்ட் பேக்குள்ள இருக்கு. எப்பவுமே என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பாருங்க, இது எப்பவுமே என் கையிலேயே இருக்கு. ரீசெண்டா இதை காணும், எங்க வச்சுட்டே தர இப்ப பார்த்தா இங்க இருக்கு என் டச் அண்ட் பேக்ல. நெக்ஸ்ட் இந்த ஒரு குட்டி பாக்ஸ். ஸோ இந்த குட்டி பாக்ஸ்ல வந்து செயின் இருக்கு. ஆச்சு, 1 செயின். ஓ வா, இந்த செயினை பார்க்கவே இல்லை, இப்பதான் நானே பாக்குறேன். ஏன்னா எனக்கு இந்த ஆக்சிடென்ட்ல எடுக்கிற மம்மி தான் எடுத்து தருவாங்க. இப்பதான் இந்த செயின் நானே பாக்குறேன். இது நல்லா இருக்கே. ஆமா, wow, this is nice. இது நல்லா இருக்குல்ல இந்த செயின். இது நான் பார்த்ததே இல்லை, இப்பதான் பாக்குறேன். இப்பதான் நானே கவரை பிரிக்கிறேன். அப்ப எங்க மம்மி தான் வாங்கியிருக்காங்க, நான் வாங்கல. எல்லாமே எங்க மம்மி தான் வாங்குவாங்க. அப்படியே எல்லாமே நான் வாங்குற மாதிரி நான் வாங்கல அப்படி சொல்றேன். ஓகே, ஸோ இந்த ஒரு கியூட்டான இது இதுல இந்த பாக்ஸ்ல இருக்கு. பாக்ஸ் கூட எவ்வளவு குட்டியா இருக்கு, கியூட்டா என்ன மாதிரியே. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரோஸ் வாட்டர் காலி ஆயிடுச்சு. ஆக்சுவலா வேற ரோஸ் வாட்டர் இருக்கு, ஸ்ப்ரே மாதிரி இருக்கு. அது
மேக்கப் பாக்ஸ்ல இருக்கும் இது ஒரு காலி ரோஸ் வாட்டர். ஓடோமோஸ் லோஷன், இது ஓடோமோஸ் கிரீம், இது ஓடோமோஸ் லோஷன். லோஷன் தானே? ஆமா, இது லோஷன். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து நம்ம மேக்கப் பாக்ஸ்ல தான் எல்லாரும் வச்சிருப்பாங்க. டக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஷார்ட்டுக்கோ எதுக்காச்சும் ட்ரையா இருந்துச்சு டக்குன்னு வேணும் அப்படின்னு மேக்கப் பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வர முடியாது. இல்லை சொன்னாலும் தெரியல, டச் பேக்லயே நான் வச்சுப்பேன் மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட் எஸ் நெக்ஸ்ட் என்னோட லென்ஸ் சொல்யூஷன் இருக்கு, சானிடைசர் இருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே நார்மலா தெரியும். நெக்ஸ்ட் என்னது? ஐயோ கீழே கீழே உடஞ்சு போயிடுச்சு. எஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்ப்ரே. ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து முக்கியமாக யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் எனக்கு தேவைப்படாது. எனக்கு எப்போ தேவைப்படும், இப்போ நைட் ஷூஸ்லாம் வைக்கிறாங்க, அப்போ போய் வந்து ப்ரஷ் தேய்க்க முடியாதுல்ல, அப்போ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அவினாஷ்க்கு இது கண்டிப்பாக மார்னிங்கும் தேவைப்படும், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் 24 hours தேவைப்படும். ஏன்னா அவெல்லாம் வந்துட்டு குளிக்கிறதே பெரிய விஷயம். இதில் வந்துட்டு பல்லெல்லாம் எங்கே தேய்ச்சிட்டு போகிறான், சின்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த மாதிரி விஷயத்த ஷூட்டிங் போறப்ப அப்படி அடிச்சுப்பான். அடிக்க முடியும், அடிக்குது, இந்த மாதிரி அடிச்சுப்பான். ஸோ அவனுக்கு தான் இதெல்லாம் தேவைப்படும். முக்கியமா அபிஷேக்குக்கும் தேவைப்படும் இதெல்லாம். நெக்ஸ்ட் நம்ம 1 2 3rd ஜிப்புக்கு போறோம். ஸோ நான் அதிகமா யூஸ் பண்ற ஜிப் தான் இந்த 3rd ஜிப். ஸோ என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ஓப்பன் அண்ட் let's open the zip, open the zip. Yeah, இந்த ஜிப்ல ஃபர்ஸ்ட் திங் மினி ஃபேன் இருக்கு. இப்படி ஷார்ட்ல வெளியில நம்ம ஷார்ட் இருக்கிற ஃபேன்லாம் சப்போஸ் இல்ல, ஏன்னா வெளியே நம்ம ஷார்ட்ல இருந்து எங்கேயுமே பிளக் பாயிண்ட்லாம் இருக்காது இல்ல, ஸோ அதனால ஃபேன் இருக்காது. அதனால நான் குட்டி ஃபேன் நான் யூஸ் பண்ணிப்பேன். குட்டி காத்து நல்லா வருமா, அப்படியே தூங்கிடுவேன். ஸோ அதுதான் இந்த ஃபேன். ஓகே நெக்ஸ்ட் வெட் வைப்ஸ். எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. பிஃபோர் மேக்கப் கொஞ்சம் டஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணுறதுக்கோ, ஆஃப்டர் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கோ அப்படி வச்சு. நான் சம்டைம்ஸ் எப்படி வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா, சாப்பிட்றதுக்கு எனக்கு கை கழுக்க சோம்பேறித்தனமா இருந்துச்சுன்னா வெட் வைப்ஸ் எடுத்து இப்படி நான் கை தொடச்சிப்பேன். அப்படி சானிடைசர் இப்படி போட்டுட்டு வெட் வைப்ஸ் எடுத்து இப்படி நான் தொடச்சிப்பேன். நெக்ஸ்ட் காட்டன் பேட்ஸ். குட்டி காட்டன் பேட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு இதுவும் ஆப்வியஸா நம்ம மிஸ்ஸில் இருக்குல்ல, மேக்கப் ரிமூவர் இப்படி போட்டுட்டு காட்டன் பேட்ச் வச்சு தொடச்சிக்கலாம், அந்த மாதிரி இது. நெக்ஸ்ட் கொஞ்சம் இது கந்திர கோலமாக தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட ஐலாஷ் என்னோட ஃபேவரட் ஐலாஷ் இதுதான். இதுக்கு என்ன நம்பரு என்ன ஏது எதுவுமே தெரியாது, ஆனால் எனக்கு இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அப்படியே ஒரு மாதிரி நேச்சுரலாக இருக்கும், பெருசாக இருக்காது, எக்ஸ்ட்ராவாக இருக்காது, கரெக்டாக இருக்கும் எனக்கு. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஷார்ட்ல இப்போ கேமரா முன்னாடி போடுறது கொஞ்சம் டச்சப் பண்ணுங்க, ரொம்ப ஆயிலியா இருக்கு, ஸ்வெட்டா இருக்குன்னா நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, என்னோட மேக்கப் ப்ரஷ், டக்குன்னு பேட்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ப்ரஷ் இருக்கு, பவுடர் காம்பேக்ட் போடுறதுக்கான ப்ரஷ் இருக்கு, அப்புறம் காம்பேக்ட் இருக்கு, அப்புறம் லிப்ஸ்டிக் இருக்கு, அப்புறம் ஐ ஷேடோல ஐலைனர் சப்போஸ் பட்டுச்சுன்னா அதை கரெக்ட் பண்றதுக்கு ஐ ஷேடோ ப்ரஷ் இருக்கு. அதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய ப்ரஷ்ல காம்பேக்ட் எடுத்து இப்படி போட முடியாது, அதனால குட்டி ப்ரஷ் எடுத்து காம்பேக்ட் இங்கே போடுறதுக்கு இருக்கு. அதுக்கப்புறமா லிப் லைனர் இருக்கு, இப்படி பண்ண. அதுக்கப்புறமா அவ்வளோதான், இதுல அவ்வளோதான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஷார்ட்டுக்கு கண்டிப்பா எனக்கு தேவைப்படும், அதனால இது எப்பவுமே. அதனால தான் நான் சொன்னேன் இந்த ஜிப் தான் நான் மோஸ்ட் யூஸ் பண்ற ஜிப், ஏன்னா அந்த ஜிப்புக்கு தான் இந்த பவுச்சே இருக்கு. அதனால தான் இந்த ஜிப்பை நான் அதிகமா யூஸ் பண்றேன். ஐ திங்க் வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன். இந்த ஜிப்புக்குள்ள ஒரு ஜிப் இருக்கு, இந்த ஜிப்புக்குள்ள ஒண்ணுமே இல்லை, காலியா தான் இருக்கு. ஸோ ஐ டன் வித் third zip. fourth zip தான். இது எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்றதுக்கே ஒரு மெயினான பொருளே 4th zip தான் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? கெஸ்.